உன்னை பத்தி இப்பதான் மீனா எல்லாத்தையும் சொன்னான். சி, இவ்வளோ கேவலமானவளா நீ அப்படின்னு வந்து இப்ப ரோகிணிக்கு எதிர்பார்க்காத ஒரு ஆப்பு கிடைக்கிறதும், இந்த பக்கம் வந்து உயிருக்கு போராடுற நிலைமையில விஜயா இருக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து அண்ணாமலையை காணோம் அப்படின்னு மீனாவை முத்தும் இந்த பக்கம் அந்த பக்கமும் சுத்திட்டு கிளம்பி வீட்டுக்கு உள்ளார நுழையும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆச்சரியமா ஒரு விஷயத்த முத்து பார்க்குறாரு, மீனாவும் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா வந்து நானே ஆன்ட்டி உங்களுக்கு பால் கலந்துட்டு வந்திருக்கேன் ஆன்ட்டி, உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் குடிங்க ஆன்ட்டி அப்படின்னா, ஆமாம் பால் ஒன்று தான் குறை அப்படின்ட்டு வந்து ரோகிணிகிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க விஜயா. கத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இல்லை ஆன்ட்டி, இல்லை நான் உங்களுக்கு பாவம் தான் எடுத்து வந்தேங்க ஆன்ட்டி, உங்களை இப்போ ஏற்கனவே நீங்கள் சாப்பிடவே இல்லை அப்படின்னா என் வாயில் பச்சை தண்ணி படாது, நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்க. ஆன்ட்டி உங்களுக்கு வந்து அப்புறம் லோ சுகர் ஆகிடும் ஆன்ட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே, அம்மா தயவு செஞ்சுமா அப்பாவை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேம்மா. அப்பா இருக்கிற இடம் பரசுமாமாவுக்கு தெரியும், அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அப்பா வந்து சொல்லக்கூடாதுங்கிறத ஸ்ட்ரிக்டாக இது பண்ணிட்டார். அதுதான் அதனால அதை மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பா இன்னும் ஒரு நாளில் வந்துருவாருமா, அவருக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கோபமாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, அதுக்காக தான் அங்கே இருக்காரு எல்லாம் வேணால அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது, சரி தயவு செஞ்சு கொஞ்சோண்டு இந்த பாலை மட்டும் குடிங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே பாலை எடுத்து அவங்களும் குடிச்சிடுறாங்க. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா வந்து அந்த தூக்க மாத்திரை ரொம்பவே பவர்ஃபுல்லான தூக்க மாத்திரை. ஆனால் இந்த தூக்க மாத்திரையோட அளவை நம்ம அதிகமாக கொடுத்துட்டோங்கிறது ரோகிணிக்கு தெரியாமல் இருக்க, யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு ட்விஸ்டாக ரோகிணி பற்றி ரகசியமும் சேர்ந்து உடையறதுக்கான ஒரு விஷயமும் அடுத்து நடக்க போகுதுங்கிறது அவங்க அதை எதிர்பார்க்கல. இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தூங்கிடுறாங்க. உடனே வந்து விஜயா, என்னால் வந்து அவர் இல்லாமல் இருக்கவே முடியல, தலைவலிக்குது, என் தலையெல்லாம் சுற்றுது, அவர் எப்படியாச்சும் கூட்டு வந்துருங்க, அவர் ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிப்பாரோ, இல்லை அவர் ஏற்கனவே வந்து அவருக்கு இப்போ தான் ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருந்துச்சு, அவருக்கு ஹார்ட் வீக் ஆயிடுச்சு, இந்த சமயத்தில் போய் அவரை போய் இந்த இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கலாமா, எல்லாம் அந்த மனோஜால அப்படிங்க. உடனே வந்து மனோஜ் எல்லாரும் முன்னாடியும் கோவமா வந்து எல்லாம் அந்த ரோகிணியாலன்னு சொல்லுங்க, என்னாலன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறார். ஒன்றும் அது என்ன ரோகிணியால அப்படின்னு வந்து இந்த பக்கம் மீனாவும் ஸ்ருதியுமே கடுப்பாயிட்டாங்க. ஸ்ருதியை வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், என்ன இருந்தாலும் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிடிச்சி கொடுத்தாங்க, அந்த ஆர்டரை ஒழுங்காக வச்சுக்க தெரியாமல் அந்த ஆர்டரோட இன்னும் பெருசாக பிடிக்கிறேன்னு அகலக்கால் வச்சது நீங்கள், முட்டாள்தனத்தை பண்ணிட்டு நீங்கள்லாம் ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி பேச, ரவி உன் ஒய்ஃப் ஓவரா பேச வேணான்னு சொல்கிறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. மூளை போங்கடா இப்படி இருந்தால் எனக்கு நிம்மதி இல்லாமல் எங்கேயா ஓடி போயிடலாம் போல தோணுது, நான் மூளை தூங்குறேன் போங்கடா அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டே போய் படுத்துடுறாங்க. ஆனால் விஜயா படுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எந்திரிப்பாங்களா இல்லையான்னு யாருக்கும் புரியாத ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஏன் அப்படின்னா அவங்க படுத்துடுறாங்க. படுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலையில் இப்போ மீனா எந்திரிச்சு திருப்பி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வேலையெல்லாம் செஞ்சுட்டு சரி ஓகே அத்தை என்ன எந்திரிச்சு வரல, அத்தைக்கு காஃபி கொடுக்கணுங்க அப்படிங்கிறாங்க முத்துக்கிட்ட சொல்லிட்டு. அம்மா ரொம்ப வருத்தமாக இருந்திருப்பாங்க, நைட் ரொம்ப லேட்டாக தான் தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால வந்து நீ எதுவும் போய் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் முதல்ல போய் அப்பாவை திருப்பி தேட ஆரம்பிக்கிறேன். ரவி டேய் நம்ம போகலாமா அப்படின்னா கிளம்புறாங்க. கிளம்பும்பொழுது அப்படியே மனோஜ் வெளில வந்துட்டு காஃபி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இவனுக்கு காஃபி ஒன்று தான் கேடு, அப்பாவை காணா எல்லாம் அல்லலப்பட்டுக்கிட்டு இருக்கோம், உனக்கு காஃபி கேட்குதா, நீ வந்து கிளம்பி போய் அவரை தேடவும் மாட்டுற எதையும் பண்ண மாட்டுற அப்படின்னா, அப்பா எனக்கு சொத்து கொடுக்கூடாதுனால அப்படிலாம் பண்ணாரு அப்படின்னு பேச சப்புன்னு ஒன்று விட்டுறாரு இந்த பக்கம் முத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இந்த பக்கம் ரோகிணி வந்து பேசிகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு அப்படின்னு வந்து பார்த்தா கிறிஷு கொடுக்குறது ஓடிடும். கிறிஷு ஓடிட்டு பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க எழுப்புனா எந்திரிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாரு கிறிஷு. எனக்கு இப்போ எந்திரிக்க மாட்டாங்களா அப்படிங்கும் போது எல்லாருக்கும் திருதுன்னு பயம் அதிகமாகுது. இந்த பக்கம் ரோகிணி யோசிக்கிறாங்க, 8 மணி நேரம் ஆயிடுச்சு, அவங்க நேரம் எந்திரிச்சிருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, உள்ளார போய் எழுப்பி பார்க்குறாங்க. வந்து எந்திரிக்குமா அப்படின்னு இந்த பக்கம் முத்து கூப்பிட்றாரு. அத்தைன்னு இந்த பக்கம் வந்து மீனாவும் அப்படியே வந்து ஒரு துடிச்சு போய் கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் வந்து இப்போதான் மனோஜுக்கு போகும்போது பயம் வருது. ஐயோ அம்மா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது தான் என்னடா ஆச்சு அப்படின்னு ஒன்றும் புரியாமல் டக்குன்னு ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வேகமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு பரசு கால் பண்ணி வந்து அம்மா கிட்ட அம்மா மயங்கிட்டாங்களா என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல, எந்திரிக்கவே மாட்டுறாங்க, நாங்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம், அப்பாட்ட இதையாவது சொல்லிவிடுங்க, அப்பாட்ட அதுக்கப்புறம் வந்து அப்பாவை தயவு செஞ்சு அங்கே வர சொல்லுங்கள், வந்தால் தான் அம்மா வந்து என்ன ஆச்சுங்கிறத பார்க்க முடியும், நான் பொய் சொல்லலை, இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாரு முத்து. இங்கே டாக்டர்ஸ் வராங்க. டாக்டர்ஸ் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுதே வந்து அவங்களுக்கு மாற்று துணியெல்லாம் எடுத்து வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, யார் இவங்க கூட அட்டெண்டராக இருக்க போறீங்கன்னா நான் இருக்கேங்கிறாங்க மீனா. ரொம்ப நல்லவங்கள, நான் தான் விஜயா கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி அங்கே போயிட்டு இருக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கம் உள்ளே போய் பார்த்தா தூக்க மருந்தோட அந்த குப்பியை பார்த்துடுறாங்க. அந்த வயலை பார்த்தோன்னா வயல் வந்து குப்பை தொட்டியில் இருக்கிறத பார்த்து இது எப்படி வந்துச்சு, அதுவும் கிச்சன் குப்பை தொட்டியில் அப்படின்னு எடுத்துட்டு டக்குன்னு வேகமாக எடுத்து வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே அப்படியே ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படியே ரோகிணி என்னதுன்னு ஒன்றும் புரியாமல் மகேஸ்வரிக்கு கால் பண்ணி, மகேஸ்வரி இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, இவன் எந்திரிக்கவே மாட்டாங்க அப்படின்னா, ஐயோ அப்போவே வித்யா சொன்னா என்னடி சொன்னேன், எத்தனை மாத்திரை போட்ட அப்படின்னா 2 மாத்திரை போட்டேங்கிறாங்க.
ஒரு மாத்திரை தாண்டி போடணும், அது ரொம்ப பவர்ஃபுல். ஐயோ 2 மாத்திரை போட்டால் ஒரு மாத்திரைக்கே எந்திரிக்கிறதுக்கு 10 மணி நேரம் ஆகும், 8 to 10 மணி நேரம் ஆகுவாங்க, 2 மாத்திரைலாம் சேர்ந்து போடக்கூடாதுரி அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஒன்றும் புரியல, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி மீனா நிற்கிறாங்க. மீனா இன்னும் முதுகலை தட்டுறாங்க. முதுகை தட்டும் பொழுது அப்படியே வந்து இவங்க திருப்பி ரோஹிணி வந்து மீனா அப்படின்னு கேட்கும் பொழுது பலார் அப்படின்னு அலையிறாங்க. சப்புன்னு அரைஞ்சோன்னா மீனா ஐயோ அப்படின்னு கணத்தை கை வச்சு மீனா என்ன மீனா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அங்கே முத்து வந்துடாரு. வந்துட்டு என்ன மீனா, எதுக்கு இவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்க, இந்த பாருங்க அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. இப்போதான் கீழே ஃபார்மசிக்கு போயிட்டு அது என்னன்னு காமிச்சா இதை தூக்கம் வருது, இதை கூட கலந்து விட்டுருக்கா. இவ தான் வந்து அத்தை எதுவுமே சாப்பிடல, நேற்று சாப்பிட்ட மதியானத்திலிருந்து காணவே மாமாவன்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே இருந்தாங்க. கடைசியில் நைட்டு பால் குடிச்சு தூங்குறங்கன்னு சொல்லிட்டு இவ தான் பால் கொடுத்தா, அந்த பாலில் அதை கலந்து கொடுத்துருக்கா. அப்படின்னா ஏன் என்னாச்சு அப்படின்னா வந்து டக்குன்னு இப்போ வந்து மீனா அப்படின்னு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்க. ஏன்னா அவ புருஷன் வந்து இப்போ திருப்பி வந்து நீதான் காரணம் அப்படின்றாரு. அதே மாதிரி அத்தையும் வந்து நீதான் காரணம்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக அவளை குறை சொல்லுவாங்கிறதுனால தூங்கிட்டா போதும், எப்படி இருந்தாலும் வந்து மாமா வந்துருவாருன்னு சொல்லி இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போதே வந்து இவ்வளோ கேவலமாக பண்ணுவேன், எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு டாக்டர் கூப்பிடுறாங்கன்னு முத்து குழுன்னு ஓடுறாரு. ஓடும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மீனா அந்த பார், இதெல்லாம் நீ வந்து உன்னை காப்பாற்றிக்கணும் நீ செய்கிற ஒன்றுக்கும் நான் உடனே இருப்பேன் நினைக்காது. இப்போ இந்த விஷயத்த சொன்ன எனக்கு திருப்பி இன்னும் முழுசாக வந்து இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கீழேயே விசாரிச்சிட்டேன், 2 மாத்திரை போட்டால் கொஞ்சம் வந்து தூக்கம் அதிகமாக இருக்கும்னு மட்டும் தான் பேசியிருக்காங்களே தவிர அதுக்கு மேலே எதுவும் ஆகும்னு சொல்லலை. ஆனால் ஏதாச்சும் ஆச்சு மொத்தமாக அவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு வந்து பக்கம் மீனாவுக்கு சொல்லிட்டு அங்கே போக டாக்டர் வந்து இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணிடுறோம், நாங்கள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் வந்து தான் அதிகமாக இருக்குது, நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சில ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், நாங்கள் அவங்க சரியாயிடுவாங்க. ஆனால் வந்து தூக்க மாத்திரை எடுக்கிறாங்கன்னா அவங்க ரெகுலராக வந்து 2 எடுக்கக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பக்கம் திருன்னு முழிக்க இந்த பக்கம் மனோஜும் முழிக்கிறாரு. இன்னும் தூக்க மாத்திரை, அம்மா இதுக்கு தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு பேசிட்டு இருக்க. ஆனா அது முத்துக்கும் மீனாவுக்கும் தெரியும். மீனா இப்போதைக்கு இதை பெருசாக்க வேணான்னு விடுற மாதிரி ஒரு சம்பவமும், கிட்டக போய் திருப்பி தப்பிச்சுட்டு இருக்கிற ரோகிணி மொத்தமா என்னைக்கு சிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட வந்து இந்த ஒரு போர்ஷன் முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எப்படி பார்த்தாலுமே சிறகடிக்காசை சீரியல்ல முன்ன மாதிரி ஒரு விறுவிறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் ரோகிணி மாட்டினதுக்கு பிறகு, அதுக்கும் மீனாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மீனா எந்த ஒரு சாலிடான விஷயத்தையும் பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ அதை ஏதாச்சும் பண்ற மாதிரி இனிமேலாச்சும் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த மயக்கமான விஷயத்துல அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போனால் பெட்டர் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் உள்ள ரிவ்யூஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போடுவோம், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மகாநதியிலேருந்து ஆரம்பிச்சு பாண்டியன் ஷோஸ் ஐயனார் துணையோட ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கும். அந்த ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2026. எல்லாருக்கும் உங்களுடைய புது வருஷம் ரொம்ப நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களுமே வந்து உங்களுக்கு நம்ம சேனல் பற்றி இருக்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து பாசிட்டிவாக என்ன தாட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.